ஹாய், வெல்கம் டு ஷாருகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம். நம்ம அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணிக்கோங்க. பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கலாம். 5-6 பல் பூண்டு இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் நறுக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க தனியாக. இப்போது நான் பாசிப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கோம். அந்த பருப்போடையே சேர்த்து தனியாக ஊற வச்சுக்கணும். இதுவும் 2 மணி நேரம் ஊறணும். இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதை அரைக்கிறதுல சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கும்போது ஃபஸ்ட் டைம் அரைக்கும்போது மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரிப் அரைக்கும்போது மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. மற்றதுக்கெலாம் நம்ம இந்த சோம்பும் மிளகாவும் சேர்க்க வேண்டாங்க. இந்த ஒரு டைம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் அரைச்சதும் அதில் நம்ம நறுக்கின வெங்காயம், நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின கொத்தமல்லி, நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இடித்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டை இடித்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த எடுத்து வச்சுக்க சொன்னோம் இல்லைங்களா, 1 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, ஊற வச்ச பைத்தம்பருப்பு, அதை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலாங்க, கொஞ்சமாக போடுங்க. ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கலாம். அந்த பருப்பு வடைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது வடை தட்ட ஆரம்பிக்கலாங்க. ஒரு சின்ன லெமன் சைஸு உருட்டி எடுத்துக்கலாம். அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கட்டுங்க கை, அப்போ தான் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். இதை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எண்ணெயில் போடலாம். இதில் ஒரு டிப்புக்கு நான் 3 வடை போட்டு எடுப்பேங்க. உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு நிமிஷம் விட்டு தான் நம்ம திருப்பணும், இல்லைன்னா உடஞ்சிரும் வடை. ஒரு வாட்டி போட்டுட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும். இதே மாதிரி இந்த வடையெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க நமக்கு. சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. சிம்லேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டி உங்களுக்கு இந்த வடையை தட்டுறது ஒரு வாட்டி நான் சொல்லித்தரேன், தெரியாதவங்களுக்குங்க. சில பேருக்கு வடை தட்ட வரலன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டைம் நான் அதே மாதிரி தட்டி காட்டுறேன். நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கையில் மாற்றிக்க வேண்டியதாங்க. மாற்றிட்டு நம்ம எண்ணெயில் விட்டு எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான். வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு வடை, டேஸ்டான பருப்பு வடை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க.